ஓ பல்ல வளைக்கிற புருஷு அதுல என் மண்டபம் கட்டிய தாலி மாறிவிட்டு தொங்குது. அது வேணா உண்மைதாயா? என்னது தாலி கட்டின பிறகுது அதுக்கு முன்னாடி எல்லாம் கச்சிதமா தான் இருக்குது. கழுத்துல தாலி தொட்டு கட்டி விட்டா அப்பதான் தசோடு இருக்குது. பத்தியா என்னது இப்பவே தசோடு இருக்குது. கொதா தாத்தா மாமா இன்னும் 5 வருஷம் போடுச்சுன்னா தொப்புளுக்கு நேரம் பாம்பு சோற கையாட்டு தொங்கும். அப்புறம் இன்னும் 10 வருஷம் போயிட்டா தொங்கும். எங்க பாட்டி குமீரா ஏரியாளுக்கு போயிட்டு வந்தேன் போன வாரம். மூஞ்சி கழுவுன்னு குமிஞ்சா தாலி தண்ணியில மூஞ்ச கழுவிலாம்னு குமிஞ்சால தாலியில 2 தொப்புன்னு பாம்பு சோற கையாட்டு விழுவுது. என்னையா விழுவுது பார்த்தா 2 அடிபட்டு கிடக்கு. அது என்ன பண்ண ஆயாயா இராஜா உனக்கையா கைட்டோம்னா சார் 2 மணி தூக்கி பிடிச்சிக்கிட்டேன். மூஞ்சி சௌரியமா கழுவிட்டு அப்புறம் எந்திரிச்சிச்சு. அதுதான் பண்ண பஸ்ல ஏறினா இப்ப எங்க பாட்டிக்கு டபுள் டிக்கெட் கேக்குறாங்க. எனக்கு அப்படியே இருக்கு. ஏப்பா இப்படி இப்படியே சைஸா தான் சரி. என் தெய்வமாக விளையாடப்பட்ட என் மண்டபம் யார் என்று தெரியுமா? தாலி கட்டினாரே புருஷன் ஆகட்டும். அவர் பேர் என்ன? அடியே 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 என்ன அப்படி கால முறிக்கணுமா? அப்படியே எப்படி காரி துப்புற மேல கால முறிக்குது. தின்னத்திருக்குதா போனால் போகட்டும். ஆமா ஜனமெல்லாம் போனால் போகட்டும். பாட்டி மாப்பிள்ளைய வந்து கூத்து பாப்பாங்க. அது இல்லடி. என்னடி பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். சரி சொல்லு. அம்மா என்னை மாலை முடிந்து கணவர் யார் என்று தெரியுமா? அஸ்திராபுரத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய அரவக்கோடி துரிய மன்னன் துரியோதன மன்னனை திருமணம் செய்தவள். முன்ன முன்ன கத்தி சூரிய கத்தி எடுத்துக்கிட்டு இந்த குருதாம சுட்டிட்டு வந்தாரு முறுக்கு மேச்சே. எப்படி குட்டமணி முன்னாடி அப்படிங்குது. நினைச்ச பக்கம் வாய் உரகிட்டே திறக்குது. அதுதான் உங்க பரிசா? அவருடைய புகழ் உனக்கு தெரியாது. கருமத்தை நான் என்னத்துக்கு பாக்குறேன்? உனக்கு தான் தெரியும் அவரு புகழ் எப்படின்னு. கருமாந்திரம் புகழ் குரங்காட்டு புடிச்சுக்கிட்டு என்ன போய் கேக்குற? அவர் உடல் முழுவதுமே வெங்கல சரீரம். பிடிக்கும். அவர் உடல் முழுவதுமே வெங்கலத்தால் ஆனது. சும்மாருமா? நிஜமா தான்.
அநியாயமாக்குது. உலகத்துல யாருக்குமே தோல் தான் எலும்பு தான், அவருக்கு மட்டும் உடம்பெல்லாம் வெங்கலமா? வெங்கலமே. ஏன் சாமி, ஒரு மத்தாளம் குழல நாங்கெல்லாம் மத்த குழலக்காரர் சால்றாக்காரர் ஒரு அலுப்பு செலுப்பா ஒரு 10-15 நாளைக்கு கூத்தாடி விட்டு ஒரு நாளைக்கு லீவா இருந்தா சரி, உங்க ஊர் மட்டும் நடு ஊர்ல இருக்கணும், பக்கத்துல சுத்தி எங்க ஊருங்களா இருக்கணும். நாங்க ஒரு அலுப்பு செலுப்பா வந்து கட்டில மேல படுத்து தூங்கணும். சாமத்துக்கும் கும்பரிச்சு ஒண்ணு பிடிச்சி அடிக்கும் போது மாதா கோயில் மணி எடுத்தாதான் கம்மியா இருக்கும். எங்களை தூங்க விடுங்க. நீயே சொல்ற, நீயே வாய மூடு. இடுப்புக்கு மேலதான் வெங்கலம். போய் செத்து படிச்சு எப்படியோ என்னதுக்கு சாவறதே? பூரா உடம்பெல்லாம் வெங்கலம் சொல்லல. புடுக்குதா வெங்கலமா? நல்ல தோல் போய் புடுக்குமா? ஆமா. சரி, புரட்சா துரியோதன மன்னனா? துரியோதன மன்னனை திருமணம் செய்தேன். ஏன் அழுவுற? அது புதிய எந்த நேரமும் ஆவுனே வருது. ஆகிடுதே நில்லாயா, குமிஞ்சு போடாத, அவர் தெரியாத. கல் எடுத்துட்டு தோத்துறான் மக்களை ஓட்டு பையன். கத்தியில என்னுடைய கணவர் என்ன அப்படி துரியோதன மன்னனை திருமணத்தை செய்து உனக்கு அவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தது? வெக்கமா இருக்கு. சரி, அப்ப சொல்ல அதோட கணவர் அதிசீக்கிரம் உன்னை பாக்கணுமா? ஏய் வருங்களம்மா. இல்ல நான் சொல்லுவேன். இல்ல உங்க கணவர் இல்ல நான் சொல்லுவேன். மகாராஜா அவரு அண்ணாமதா மகாராஜா என்ன கூப்பிடு ஒரு நாள் மலர் கருத்து வந்து நந்தவனம் தானும் சென்று ஒரு நறுமலர் பறித்து வந்து தானும் சென்று ஒரு புது மலர் எடுத்து வந்து பொன்னியாரே உமது பாதம் போற்றினே. மல்லிகை முல்லை பாய்தலும் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான மலர்களை பறித்து வந்து உங்கள் அன்பு தேவியாகப்பட்ட பத்திரி பான்மதி தங்களுடைய பாதத்திலே பன்னீரால் கழுவிய மது பட்டாளையால் தான் துடைத்து நான் மலரடை போற்றி செய்தேன். மன்னா பான்மதி என்னங்க என் திருவடி திருமணத்தை அன்போடு வந்திருக்கிறேன். பழித்தபடியால் அடிய மானமல தான் படியே
திருவடி திருவாரத்தை அன்போடு படித்தபடியால் அகில உலகமும் போற்றும்படியாக வாழ்வீர் தேவி. சுவாமி, வாழ்ந்திருப்போம் என்றால் வையகத்தில் கோடான கோடி நாட்கள் நம் மனைவியாகப்பட்ட பான்மதி நான் வாழ்ந்திருப்பேன். அப்படியாக இருந்திருந்தாலும் அருண் மனைவியில் இருக்கும் மனைவி அதை சீக்கிரம் அழைத்து வர செய்தி என்ன சுவாமி? பஞ்சப்படாதி பசங்க பாண்டவர்களை சூதனால் பகடையாடி நாடு நகர பறித்து உண்மைதான் காடு வேணும் என்று ஓட்டி வைத்திருக்கிறேன். அண்ணா, அது உலகறிந்த விஷயமாச்சே. உண்மைதான் சுவாமி. காடு சென்ற பாண்டவர்கள் செத்து விட்டாரா உயிரோடு இருக்கிறார்களா என்று அறிய வேண்டும். அதனால அப்படி அறிய வேண்டுமாயே நான் வடகோடி காலத்திற்கு வேட்டைக்கு செல்வது போல் இப்போது எங்கே போகிறேன் தெரியுமா? பாண்டவரை காட்டு அப்படி கண்ணில் கண்டேனால் மீண்டும் 12 வனம் ஓட்ட வேண்டும். அதற்காக நாங்கள் 101 மன்னர்களும் வடகோடி காலத்திற்கு வேட்டைக்கு செல்வது போல் ஒவ்வொருவனுமாக தேடி பார்ப்போம். போய் வாருங்கள் சாமி என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம். மன்னா, அந்த பாண்டவர்களுக்கு எண்ணற்ற வஞ்சகங்களை செய்து சுவாமி காண்டிற்கு அனுப்பினீர்கள். சுவாமி மன்னா, பான்மதி நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? போய் வாருங்கள் மன்னா என்று மட்டும் சொல்ல. ஐயோ நாதா